ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் சொல்லுகிறேன். ஆன்லைன் மூலமாக இந்த வேத வசனங்களை கேட்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு ஆசீர்வதிப்பாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம் இப்படி சொல்லுகிறது: இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று சவால் நிறைந்த ஒரு வார்த்தையை பவுல் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது சாதாரண வசனம் அல்ல, இது சவாலின் ஒரு வசனம், ஜெயத்தின் வசனம். சோத்திரிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார்ல, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், ஆனால் அவனுக்கு உண்டானது என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று எவ்வளவு ஜெயகம்பீரமாக இயேசு சொன்னாரோ அதுபோல பவுல் சொல்லுகிறார். சோத்திரிக்கிறார், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், அவர் அந்த அனுபவத்தில் இருக்கிறது மட்டுமல்ல, அவர் சபையாரையும் சேர்த்து கொண்டு உற்சாகப்படுத்தி சொல்லுகிறார், தேவன் என் பட்சம் என்று சொல்லாமல் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. If God is for us, who can be against us? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருப்பாரானால் நமக்கு யார் எகெயின்ஸ்ட் பண்ண முடியும், நமக்கு யார் ஆப்போசிஷன் பண்ண முடியும் என்று ஒரு சவால் விடுகிறதை பார்க்கிறோம். அப்போது எனக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று பவுல் கேட்கிறாரானால் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு அவர் சுத்தமாக வைத்திருக்கிறாருன்னு பாருங்கள். கர்த்தருக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு சரியாக இருக்கிறதுனால தான் அதை ரொம்ப சேலஞ்சு பண்ணி சொல்கிறாரு. சோத்திரிக்கிறோம், என்னை போல நீங்களும் அந்த சேலஞ்சோட வாழணும்னு சொல்கிறாரு. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் அப்படின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் கர்த்தரை தன் பட்சத்தில் வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பட்சத்தில் உங்கள் வார்த்தை தைரியமாக இருக்கும். அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் ஆண்டவர் தன் பட்சத்தில் இருக்கிறார் என்கிற உறுதி இல்லாதனால தான் அந்த வழவழ குழகுழன்னு பேசுறது. நீங்கள் ஜோம் பண்ணுங்க, நான் ஜோம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பாரான்னு சில நேரங்களில் சிலர் இன்னொருடைய ஜபத்தை ஏன் சார்ந்து நிற்கிறாங்க, இன்னொருத்தவங்களுடைய சோத்திரிக்கிறோம் ஜபத்தை ஏன் சார்ந்து நிற்கிறாங்கன்னா அவங்களோடு கர்த்தர் இல்லை என்கிற ஒரு உணர்வு, அவருடைய குறைவு தெரிகிறதுனால அவங்க கொஞ்சம் பிரச்சனையில் பயப்படுறாங்க. ஆனால் பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்ற ஒரு கேள்வியை அவர் நமக்கு முன்னாக வைக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் ஒவ்வொருவரும் சொல்ல திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறாரு, யார் எனக்கு விரோதம் ஒன்று செய்ய முடியாது என்று நாம் சொல்லுகிற நிலையில் இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். 118வது சங்கீதம் 6வது வசனம் 7வது வசனம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். பாருங்க, தாவீதினுடைய அனுபவத்தை பாருங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் என்று எல்லாருக்கும் அவர் ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாரு. ஆனால் தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால்னு சொல்லலை, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த மாலை ஆராதனையில் இந்த செய்தியை கேட்கிற எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரு பாஸ்டர், அவர் சோத்திரிக்கிறோம் என் கூட நிற்கிறாரு, என் வலப்பக்கத்தில் இருக்கிறாரு, எனக்கு முன்னாடி அவர் இருக்கிறாரு, அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், யார் எனக்கு என்ன செய்ய முடியும், சோத்திரிக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்த வசனம் 6வது வசனம், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சரி கட்டுதலை நான் என்ன செய்வேன், காண்பேன். இன்றைக்கு சத்துருக்கள் எனக்கு விரோதமாக போராடுறாங்க, எனக்கு விரோதமாக சதி செய்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கணும் எனக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறதுனால என்னுடைய சத்துருக்களுக்கு சரி கட்டுதலை என் கண்ணு காணும்னு சொல்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 3வது சங்கீதத்தில்
தாவீது இப்படி சொல்லுகிறாரு, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். 3:1 பாருங்க, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர்னு சொல்றார். சில நேரம் இந்த உலகத்தில் நமக்கு சாதகமாக இருக்கிறவங்க யாராவது 1-2 சொல்லலாம், ஆனால் நமக்கு விரோதம் பண்ணுகிறவர்கள், நமக்கு எகைன்ஸ்டாக இருக்கிறவர்கள், நமக்கு ஆப்போசிஷன் பண்ணுகிறவர்கள் தான் இன்றைக்கி இந்த பூமியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்க, நம்முடைய சோத்திரிக்கிறோம் வரவை தடுக்க, நன்மையை தடுக்க எதிர்ப்பாக வரவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். அந்த எழும்புகிறவங்க என்ன சொல்கிறாங்க? தேவனிடத்தில் அவனுக்கு என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. 2வது ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறாங்க என்று தாவீது தன்னுடைய அனுபவங்களை சொல்கிறத பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது விரோதங்கள் இந்த பூமியிலே நமக்கு இருக்குது. நிறைய விரோதங்கள் நமக்கு முன்னாக இருக்குது. விரோதத்தின் பூமியில் தான் நம்ம வாழ்கிறோம். நமக்கு சாதகமாக இருக்கிற ஆட்களை விட நமக்கு விரோதங்கள் நிறைய இருக்குது. இன்னும் நான் பல முறை செய்தியில் பேசியிருக்கிறேன், உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாயினும் ஒரு அசம்பாவிதம் நடந்தால் கைதட்டி சிரித்து மகிழுகிறதற்கு ஒரு கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிறது. ஒருவேளை வெளியில் அது வெளியரங்கமாய் தெரியாவிட்டாலும், வெளியே நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டாலும், உள்ளம் நாம் நன்றாக இருப்பதை விரும்பாதவர்களுடைய கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிறதை பார்க்கிறோம். இது ஒவ்வொருவரும் ஒற்றுக்கொள்வீர்கள் நான் நம்புகிறேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் நாம் உயர வேண்டும், நாம் பெரியவர்களாய் மாற வேண்டும், ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று நம்மை குறித்து எண்ணுகிற ஒரே ஒருவர் உண்டு. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அல்லேலூயா. 54வது அதிகாரம், ஏசாயா 54வது அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அப்படின்றார். சில நேரங்களில் நமக்கு விரோதமாக ஒரு ஆள் இல்லை, கூட்டம் கூடி பேசுவாங்க. சோத்தரிக்கிறோம், உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால். தேவனுடைய பிள்ளையே, நான் சொல்கிறத நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடாது, தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. நான் கசப்போடு இவைகளை சொல்லவில்லை. சோத்தரிக்கிறோம், உங்களுடைய பக்தி விருத்தி அடைவதற்காக, சோத்திரம் சாட்சிக்காக, உங்களை தைரியப்படுத்துவதற்காக சொல்கிறேன் ஒழிய யாரையோ குறை சொல்வதற்காக நான் இதை சொல்லவில்லை. இதே ஆலயத்தில் 1984ஆம் ஆண்டு என்னுடைய தகப்பனார் சோத்திரிக்கிற மரித்த நிலைமையிலே இங்கே அவர் கிடத்தப்பட்டிருக்கிறார். சனிக்கிழமை சாயங்காலம் சோத்திரிக்கிறோம், அவருடைய சரீரம் வந்திருக்கிறது. சோத்திரிக்கிறோம், என்னுடைய தாயார் தலைமாட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். நாங்களாம் சின்ன பிள்ளைகள், 3வது 4ஆம் வகுப்பு. ஆகவே அப்பா இருந்தார், இறந்துட்டார். அது இறந்துட்டார்னா என்னன்னே, அதோடைய வேதனை, அது துக்கம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. சோதரன் நாங்கள் இப்படி ரோட்டில் அப்படி ஓடிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கும்போது எங்களை பார்க்குற ஒரு சிலர் சொல்கிறாங்க, அப்பா இறந்துட்டார், ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு அதை பற்றி தெரியவே இல்லையே அப்படின்றாங்க. அப்போ நான் கூட சின்ன வயசில் நினைக்கிறேன், அப்பா இறந்துட்டார் தெரியுது, ஆனால் நமக்கு தெரியலையே அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன தெரியலையேன்னது இப்போ தான் தெரியுது. சோத்திரம், ஒரு இழப்பு என்பது சாதாரண காரியம் அல்ல. அப்படி ஒரு அசௌகரியமான சூழ்நிலைமை இங்கே இருந்து கொண்டிருக்கும் போது சில விசுவாசிகள் கூட்டம் கூடி அடுத்த போதகரை யார் போடுவது என்று பேசுகிறார்கள். இன்னும் உடல் எடுத்து அடக்கம் பண்ணப்படவில்லை. சோத்திரிக்கிறோம், ஒரு பாஸ்டர் அம்மா கணவர் இறந்துட்டு இருக்கிறாங்களே, சின்ன சின்ன பிள்ளைகளாய் 3 பிள்ளைகளை வைத்திருக்கிறார்களே, அவங்க நிலைமை என்ன? அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்களே, அவங்களுடைய குடும்பத்தின் நிலைமை என்ன? இந்த பாண்டிச்சேரியில் வந்து இந்த ஊழியத்தை இப்படி கட்டி இருக்கிறாரு, இந்த போதகர் இப்படி இறந்து போயிருக்கிறாரு, இந்த ஃபேமிலியினுடைய விஷயம் என்ன என்று யோசிக்க வேண்டிய ஒரு தருணம் அது. அந்த அடக்காரதெல்லாம் முடிந்த பிறகு அதற்கப்புறம் அடுத்த பாஸ்டர் யார் போடலான்னு பேசினா அதில் நியாயம் இருக்குது. உடல் இங்கே இருக்கும் பொழுதே ஒரு சிலர் கூடி பேசுகிறார்கள், அடுத்த போதகரை யார் போடுவார்கள், அடுத்த போதகர் யார் வருவார்கள் என்று சொல்லும் பொழுது, அன்றைக்கு அப்படி ஒரு காரியம் நடக்கும்போது அன்றையனுடைய அதனுடைய வலி வேதனை எனக்கு தெரியல. ஆனால் அதை எப்படி என்னுடைய தாயார் கடந்து போனார்கள் என்று எனக்கு தெரியல. சோத்திரிக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதை சகித்து கொள்ள முடியுமா? தேவனுடைய பிள்ளைகளை சில நேரங்கள் நமக்கு விரோதமாய் சிலர் கூட்டம் கூடி, சோத்திரிக்கிறோம், நமக்கு முன்பாக நன்றாய் பேசிவிட்டு நம்முடைய சோத்திரிக்கிற விரோதமாய் நமக்கு விரோதமாய் கூட்டம் கூடி
சில காரியங்களை விரோதமாய் கூடுகிற கூட்டம் வந்து. ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு தைரியம் ஊட்ட மட்டும் சொல்கிறாரு, அப்பா உனக்கு விரோதமாக கூட்டம் விடுறாங்களே, அவங்க என்னால் கூட்டின கூட்டம் இல்லை, அது நான் ஏற்படுத்தின கூட்டம் அல்ல. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் உனக்கு சாதகமாக தான் இருக்கிறேன், நானும் கூட தான் இருக்கிறேன், நானும் கையை பிடிச்சி தான் இருக்கிறேன். அவங்க விரோதமாக பேசுகிறாங்கன்னு என்ன நினைச்சிடாத. நான் உனக்கு பட்சத்தில் இருக்கிறேன், நான் உனக்கு சாதகமாக இருக்கிறேன். அவர்கள் உனக்கு விரோதமா கூட்டம் நான் கூடல, நான் உனக்கு உன் சார்பாக உனக்கு அனுகூலம் பண்ண நான் நிற்கிறேன் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், அவர்கள் என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல. ஒருவேளை இன்றைக்கு அவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களா, ஒரு நாள் அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு ஒருவேளை அவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புற மாதிரி தெரியலாம், ஆனால் இன்னைக்கு யாரெல்லாம் உனக்கு விரோதமாக இருக்கிறாங்களோ ஸ்தோத்திரிக்கிறோம், அவர்களை உன் பட்சத்தில் கொண்டு வருவேன். ஜெபிக்கிறவன் வாழ்க்கை, வேதம் வாசிக்கிறவன் வாழ்க்கை, என்னோடு நல்ல உறவில் இருக்கிறவன் வாழ்க்கையை நான் ஒரு நாள் வெட்கப்படுத்தி போடவே மாட்டேன். என்னை நம்பி இருக்கிற உன்னை, என்னை சார்ந்து இருக்கிற உன்னை, என் பட்சத்தில் இருக்கிற உன்னை, யார் உனக்கு விரோதமா வந்தா என்ன சோத்ரா. ஆனா அதுல ஒண்ணு சொல்றாரு, என்னுடைய நாலேஜில் கூட்டின கூட்டம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஒரு தைரியத்தில் இருக்கிறோம். நான் சொல்றேன், தாவீது சொல்கிறார், 1000-10,000 எனக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற 1000-10,000 நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். சோத்தரிக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியால் எந்த 1000 பேர் வந்தாலும், எத்தனை 10,000 பேர் வந்தாலும் I don't care. Hallelujah. காரணம் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஏசாயா 54:17 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் என்பது மட்டுமல்ல, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயுதங்கள் உனக்கு உருவாக்கப்படலாம், ஆயுதங்கள் உனக்கு விரோதமாய் வர பார்க்கலாம். பிரச்சனை வராதுன்னு ஆண்டவர் சொல்லல, விரோதங்கள் எழும்பலாம், ஆனால் அதை நான் வாய்க்காதே போக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக சோத்திரிக்கிறோம், அங்கு ஒரு ராஜாவிடத்தில் கூலி பொருத்தி கொண்டு சோத்திரிக்கிறோம், அந்த தேவ ஜனங்களுக்கு விரோதமாக ஒன்றை செய்ய பிலேயாம் புறப்பட்டு வந்தான். இது நமக்கு தெரியும். பிலேயாம் எதை வாய் திறந்து சொன்னாலும் அது நடக்கும் என்று சொல்லி பிலேயாமுக்கு காசு கொடுத்து ஒரு ராஜா அவனை கொண்டு வந்து ஜனங்களெல்லாம் சபிச்சிரு, இந்த ஜனங்களுக்கே அது ஏதாவது ஒரு மந்திரமோ ஒரு குறி சொல்லுதலோ ஏதோ ஒன்று பண்ணி இந்த ஜனங்களை சோத்திரிக்கிற ஒன்றுமில்லாம ஆக்குன்னு சொல்லி அவன் எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் தேவ ஜனங்களை ஒன்றும் பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் பிலேயாம் சொல்லிட்டானே, இந்த ஜனங்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரு, யாக்கோப்புக்கு விரோதமாக மந்திரமும் பண்ண முடியாது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறியும் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களோடு கூட இருக்கிறது. கர்த்தர் இந்த ஜனத்தோடு இருக்கிறபடியால் இவர்களுக்கு விரோதமா என்ன மந்திரம் பண்ணினாலும், இவர்களுக்கு விரோதமா என்ன குறி சொன்னாலும் அது அவர்களை தொடவே தொடாது. ஏனென்றால் வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், ராஜாவின் ஜெய கம்பீரம் என்னோடு இருக்கிறது, கர்த்தர் எங்கள் பட்சத்திலே இருக்கிறார், எந்த மந்திரமும் எங்களுக்கு விரோதம் செய்ய முடியாது, எந்த குறி சொல்லுதலும் எங்களுக்கு விரோதம் செய்ய முடியாது, எந்த மனிதனும் எங்களுக்கு விரோதம் செய்ய முடியாது, எந்த கூட்டமும் எங்களுக்கு விரோதம் செய்ய முடியாது. கர்த்தர் எங்கள் பட்சத்திலே இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறபடியால் நமக்கு விரோதம் ஒருவர் செய்ய முடியாது. இந்த விரோதம் என்கிற வார்த்தையை நீங்க ரொம்ப புரிந்து கொள்ளணும். கலாத்தியர் 3:16 சொல்லுது, விரோதம் எங்கேயோ அங்கே கலகம் உண்டு அப்படின்னு இருக்குது. விரோதம் எப்போது தனியா வராது, அதுக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருக்குது. தோத்திருக்கிறோம். விரோதம் எங்க இருக்கிறதோ அங்க ஒரு கலகம் உண்டாகும். என்னாகமம் 14:19 கூட அந்த வசனம் வருகிறது, கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். இந்த விரோதம் வருகிற இடத்தில் இந்த கலகம் என்கிற வார்த்தை வருகிறது. என்னாகமம் 17:10 அந்த கலகக்காரர்களுக்கு விரோதமாய் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆகவே இந்த விரோதம் எங்கு இருக்கிறதோ அங்கு கலகம் இருக்கிறது. விரோதத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளும் வார்த்தை அல்ல. சோத்திரிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே,
இன்றைக்கு விரோதம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். யார் எப்போ நமக்கு விரோதமாக மாறுவாங்கன்னே நமக்கு தெரியாது. இன்னைக்கு சாதகமாக இருக்கிறவங்க நாளைக்கு சாதகமாக இருப்பாங்கன்னு கேரண்டி கிடையாது. இன்றைக்கு உங்களோடு கூட நன்றாக இணக்கமாக இருக்கிறவர்கள் நாளைக்கு அவர்கள் இணக்கமாக இருப்பார்கள் என்று சொல்வதற்கு அங்கே ஒன்றும் இல்லை. உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களோடு இணக்கமாக இருக்கிறவர் ஒரே ஒருவர் தான், அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் சொல்லுகிறேன், சொந்த மனைவி கூட உங்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பில்லை. சொந்த புருஷன் கூட உங்களுக்கு சோத்திருக்கிற சாதகமாக இருக்க வாய்ப்பில்லை. சில நேரம் உங்கள் பிள்ளைகள் கூட உங்களுக்கு விரோதமாய் சோத்திர எழும்ப கூட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் உறவினர்கள், சொந்தக்காரர்கள், நீங்கள் அதிக நம்பினவர்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே தான் இந்த உலகத்தின் எல்லா அன்பு மாயையானது, ஆண்டவருடைய அன்பு மட்டுமே நிரந்தரமானது, நிச்சயமானது, நித்தியம் வரைக்கும் உங்களோடு கூட இருக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆகவே சோதரர், இப்படி விரோதம் நிறைந்த உலகத்தில் பவுல் ரொம்ப சேலஞ்ச் பண்ணி சொல்றாரு. ரோமர் 8:31 கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், if God is for us, கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் who can be against us, எனக்கு விரோதமாக இருப்பவன் யார், எனக்கு யார் ஆப்போசிட் பண்ண முடியும் என்று கேட்கிறார். அதே நேரத்தில் இது ஒரு பைபிள் ஸ்டடியாக இருக்கிறதுனால தேவனுடைய பிள்ளையே, நான் ஒரு கலவையாக எல்லா விதத்திலும் யார் எதற்காக விரோதமாக இருக்கிறார்கள் சோத்திருக்கிறோம். ஒருவேளை ஒரு விரோதம் நமக்கு விரோதமாக வருதுன்னு சொன்னால் அது ஒருவேளை நம்முடைய மிஸ்டேக்கால வருதானோ நம்ம செக் பண்ணணும். நான் ஈக்குவலாக பேசுகிறேன், சமதளவு பேசுகிறேன். நம்முடைய ஒழுங்கினத்தின்மையினாலும் சில விரோதங்கள் வரலாம். ஆனால் ஆண்டவர் ஏன் உங்கள் பட்சத்தில் வச்சிருந்தா உங்களுக்கு விரோதம் இல்லை. ஆனால் நம்முடைய ஜப வாழ்வு குறையுமானால், வேத வாசிப்பு குறையுமானால், தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு சரியில்லாமல் இருக்குமே ஆனால், நாம் அப்படியும் இப்படியுமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெந்து வேவாதது போல குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் சோத்திருக்கிறோம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குமே ஆனால் விரோதங்கள் வரக்கூடும். ஆனால் தான் பைபிள் சொல்லி சாத்தானுக்கு என்ன கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க. அவன் எப்போ உங்களுக்கு விரோதமாக வரணும்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இடம் கொடுக்காதது நம்முடைய கையில் தான் இருக்குது. நம்ம நினச்சா இடம் கொடுக்கலாம், நாம் நினச்சா இடம் கொடுக்காமல் இருக்க முடியும். அல்லேலூயா. சில காரியங்களை வேக வேகமாக, எனக்கு டைம் இல்லை சோத்திருக்கிறோம், நான் வேகமாக கடந்து போகிறேன் சோத்திருக்கிறோம். சகரியா 3வது அதிகாரம் சோத்திருக்கிறோம். சகரியா 3வது அதிகாரம் அதில் 1ஆம் வசனம் பாருங்க. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். இது பழைய ஏற்பாட்டில் சோத்திருக்கிற மோசே காலத்தில் இருந்த யோசுவாவில் இது ஆசாரியனாகிய யோசுவா, புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலப்பக்கத்திலே நிற்கிறான். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு அனுகூலம் பண்ண நிற்கிற அதே நேரத்தில் சாத்தான் நமக்கு விரோதம் செய்ய பக்கத்தில் வந்து நிற்கிறான். ஒரு கேள்வி உங்கள்கிட்ட எழும்பலாம். சாத்தான் ஆசாரியன்னு பைபிளில் போட்டிருக்கு, ஆனால் இந்த ஆசாரியனுக்கு ஏன் வலப்பக்கத்தில் சாத்தான் விரோதம் செய்ய நிற்கிறாரு அப்படின்னா, சகரியா 3:3 சொல்லுது, யோசுவாவோ வெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய். அதான் உங்களுடைய மிஸ்டேக்கு. வஸ்திரம் என்பது நம்முடைய ஜீவியத்தை காட்டுகிறது. உங்கள் ஜீவியமாகிய வஸ்திரம் வெள்ளையாக இருக்கணும். உங்கள் ஜீவியமாகிய வஸ்திரம் பரிசுத்தமாக இருந்தால் சாத்தான் விரோதம் செய்ய வலப்பக்கத்தை என்ன செய்ய மாட்டான், நிற்க மாட்டான். புரிந்து கொள்வதற்கு 109வது சங்கீதத்தை பாருங்கள். 109வது சங்கீதம் சோதர 31வது வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் நின்று, கவனிக்கணும், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவன் வலப்பக்கத்தில் இருக்கிறார். இயேசு என்ன இன்டென்ஷன் நிற்கிறார் பாருங்க. எனக்கு தீங்கு ஒன்று நேர்ந்துடக்கூடாது, எனக்கு விரோதம் யார் எதுவும் பண்ணிடக்கூடாது. ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவனுடைய சோத்திருக்கிற ஆத்துமாவை மீட்டுறணும், ரட்சிக்கணும். இவன் என்ன சேவிக்கிறவன், என்ன ஆராதிக்கிறவன், என்ன அப்பா பிதாவேன்னு சொல்லி என்ன நம்பி இருக்கிறவன், என் பிள்ளைக்கு விரோதமாக ஒருவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கக்கூடாது என்று நம்மை காப்பாற்றும் நோக்கத்தோடு கர்த்தர் நம் வலப்பக்கத்திலே நிற்கிறார். அல்லேலூயா.
ஆனால் இங்கே சகரியாவினுடைய சோத்திருக்கிறோம் அதிகாரத்தில் அந்த புஸ்தகத்தில் யோசுவாவின் வலப்பக்கத்தில் சாத்தான் விரோதம் செய்ய நிற்கிறான். காரணம், அவன் வஸ்திரம் அழுக்காக இருக்கிறது. அருமையானவர்களே, பிரசங்கி 9வது அதிகாரம், நீங்கள் அதனுடைய சோத்திரிக்கிற பிரசங்கி 9:8 நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன் வஸ்திரம் எப்பொழுதும் வெள்ளையாக இருக்கணும். எப்பொழுதும் ஒரு நேரம் வெள்ளையாக இருக்கிறது, ஒரு நேரம் அழுக்காக இருக்கிறதுலாம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஜீவியமாகிய வஸ்திரம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? வெள்ளையாக இருக்கணும். அழுக்கு வந்துருச்சுன்னா மேம்படைய வந்து பக்கத்தில் நிற்பான். ஏன்னா அழுக்கு அவனுக்குரியது, தூய்மை ஆண்டவருக்குரியது. அப்போ சொல்லுவான், அழுக்குள்ளவனாக இருக்கிறான், நான் உள்ளே வருவேன் அப்படின்னு ஆண்டவர் கூட தடுக்க முடியாது. சோத்திருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த இரக்கமுள்ள ஆண்டவர், அதாங்க அந்த ஆண்டவர் ஏசப்பா அவ்வளோ இரக்கம் உள்ளவர். இவன்கிட்ட குறை இருக்குது, ஆனால் சாத்தான் விரோதம் செய்ய வந்து நிற்கிறான். ஆனாலும் ஆண்டவர் அந்த சாத்தானோடு போராடுறார். சகரியா சோத்திரம் 3:2 பாருங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா? இவன் ஏன் பிள்ளை, இவனுக்கு விரோதம் செய்ய நீ ஏன் வந்து நிற்கிற? சோத்திருக்கிறோம். அவன் அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்கான், அதை நான் கழுவேன், அது எனக்கும் அவனுக்கும் இருக்கிற காரியம். நீ வந்து என் மகனுக்கு விரோதம் செய்ய நீ ஏன் வர? சில நேரங்களில் நம்ம மேலே மிஸ்டேக் இருந்தால் கூட அந்த கிருபை உள்ள தேவன் நம்மை காப்பாற்றுவதற்காக சாத்தானோடு போராடுறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதருக்கு முன்னாடி நின்றான். இப்போ கர்த்தர் ஒரு சோதர சந்தர்ப்பம் தரார், வாய்ப்பு தரார். 4 வசனம், அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை என்ன செய்யுங்க? களைத்து போடுங்க. ஒரு சிலரை கூப்பிடுறார் ஆண்டவர், அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கான், இந்த அழுக்கு வஸ்திரத்தை காரணம் காட்டி சாத்தான் விரோதம் செய்ய வந்து நிற்கிறான், இவனுக்கு உதவி செய்யுங்க, இவன் அழுக்கு வஸ்திரத்தை களைத்து போடுங்கள். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன்னை அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீக்க செய்து. அப்படின்னா அந்த வஸ்திரம் எதை காட்டுதுன்னா அக்கிரமம். இப்ப கர்த்தர் அதை நீக்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிக்கிறார். அழுக்கு வஸ்திரம் தரித்து கொண்டிருந்த ஒருவனை கர்த்தர் டக் டக் டக்குன்னு கிளீன் பண்ணி அவனுக்கு வஸ்திரத்தை அப்படி போட்டார் பாருங்க. சாத்தான் ஓடியே போயிட்டான். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிசாசு எப்பவுமே நம்ம எப்போ கீழே விழுவோம் அதை பழித்து பேச வந்து நிற்க பார்ப்பான். சோத்திருக்கிறோம். டு அக்யூஸ், அவன் அக்யூஸ் பண்ணுறவன். அவன் கொஞ்சம் ஜெபிக்கலை, கொஞ்சம் வேதம் வாசிக்கலை, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குன்னா உடனே ஆண்டவர்கிட்ட போய் குற்றம் சாட்டுவான். ஆண்டவர் பிள்ளை ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்கிறவன் ஜெபிக்கவும் மாட்டேன்றான், வேதத்தையும் வாசிக்க மாட்டேன்றான், சர்ச்சுக்கும் ஒழுங்காக வர மாட்டேன்றான், நேரமும் செல்ஃபோனையும் நோண்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் அந்தரங்க வாழ்க்கை சரியில்லை. அவன் வெளியே தான் விசுவாசி மாதிரி நடிக்கிறான், ஆனால் உள்ளுக்குள்ள அவன் அந்தரங்கத்தில் சில வேலையெல்லாம் செய்கிறான். அவனை நீங்கள் எப்படி காப்பாற்றுறீங்கன்னு போய் ஆண்டவரை போயிட்டு அவன் சோத்திருக்கிறோம் நம்மை குறித்து குற்றம் சொல்லியிருப்பான். அன்றைக்கு உத்தமமாய் நடக்கிற சோத்திருக்கிறோம் பாவங்களுக்கு விலகி இருக்கிற கர்த்தருக்கு பயந்து நடக்கிற யோபு குறித்து அவன் சொல்லலையா? இவன் விருதாவாகவா அவனுக்கு பயந்து நடக்கிறான்? அவனை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், அவன் கையில் கிரிகளை ஆசீர்வதிக்கிறீர், தேசத்தில் அவன் சம்பத்து பெருக பண்ணுகிறீர், ஆகவே உமக்கு அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்றான். அவன் உங்க மேல உள்ள அன்பினாலேயே சொல்றான். எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, அப்பதான் உங்களை தூஷிப்பான் என்று சோத்திருக்கிறோம். யோபு குரோதமாய் அவன் அக்யூஸ் பண்ணானா இல்லையா? ஆனாம்பட்ட யோபுவையே அக்யூஸ் பண்ணானா நம்மள பண்ண மாட்டானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருந்தால் கூட அவன் வந்து இடையில நிற்பான். ஆகவே சாத்தானுக்கு உங்க வாழ்க்கைக்குள் வராதபடிக்கு நீங்க சோத்திருக்கிறோம் நிற்கணும். கர்த்தருக்காக ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2வது அதிகாரியின் விரோதங்கள். சோத்திருக்கிறோம். நீங்கள் வேதத்தில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் சோத்திருக்கிறோம் 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கு, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். நியாயாதிபதிகள் 3:12. இஸ்ரவேலர் புத்திரர் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி செய்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? முன்னாடி பொல்லாப்பானதை செஞ்சாங்க, ஆனால் ஆண்டவர் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி அவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் ஒன்று வராதபடிக்கு அவர்களுக்கு இரக்கம் பாராட்டி தயவு பாராட்டி காருண்யத்தை வெளிப்படுத்தி தம்முடைய சிநேகத்தை வெளிப்படுத்தி இனிமே தப்பு செய்யாத, இனிமே நீ தவறாத, நீ இனியாகிலும் வேதத்தை வாசி, இனியாகிலும் ஜெபிக்கப்பாரு, இனியாகிலும் ஊழியம் செய்யப்பாரு, இனியாகிலும் எனக்கு பிரியமாக நடக்கப்பாருன்னு அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் போல.
ஆனால் அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தவில்லை. அவன் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நான் சொல்லுகிறேன், புனிதருக்கு அவர் புனிதர், மாறுபடுகிறவருக்கு அவர் மாறுபடுகிறவர். அல்லேலூயா. 3 வருஷம் இந்த மரம் கனி கொடுக்காம இருந்து 3 வருஷம் பொறுத்து கொண்டிருந்த அந்த தோட்டத்தின் எஜமான் 3வது வருஷம் முடிவில் சொல்லுகிறான், நான் பொறுத்தது போதும். எங்கேயோ சோத்திருக்கிற அனாதையா நத்தம் பரம்போக்கில் இருந்த இந்த அத்தி மரத்தை கொண்டு வந்து திராட்சை தோட்டத்தின் நடுவில் நாட்டி அதுக்கு ஒரு வேலைக்காரனை வைத்து அதற்கு தினம்தோறும் தண்ணீர் பாய்ச்சி அதற்கு சோத்திருக்கிற உரமெல்லாம் போட்டு அதை சிறப்பாக கவனித்து வந்தோம். நான் ஒவ்வொரு வருஷமாக இந்த மரத்தை பார்க்கிறேன், கனி கொடுக்கவே இல்லை. 3வது வருஷம் முடிவில் சொல்லுகிறார், இந்த மரத்தை வெட்டி போடுங்கள். நடவடிக்கை எடுக்கிறார் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்பாதவர்களுடைய பெயரின் அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. அவர்கள் மறுபடியும் பொல்லாப்பானதை செய்தனால், அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பழக்க பண்ணினார். இப்போ இங்கே விரோதம் ஏன் வருது? தேவ பிள்ளைகளுக்கு விரோதம் ஒன்று வருது, ஒரு விரோதம் வருது, திடீர்னு ஒரு விரோதம் வருது. காரணம், அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு எப்படி நடக்கிறார்கள்? பொல்லாப்பு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு விரோதம் செய்ய அவருடைய மனதில் எண்ணமே இல்லை, அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆனால் பட் சேம் டைம் என்னுடைய ஆவிக்குரிய குறைவினாலும் என்ன வர உண்டு? விரோதம் வரும். காமாக இருக்கிறதெல்லாம் அப்படியே டக்கு நமக்கு ஆப்போசிட்டாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் விரோதங்கள் வரும்பொழுது நீங்கள் யோசிக்கணும், இது என்னால் வந்த விரோதமா, என் ஜபக்குறைவா, நான் கர்த்தரை சரியாய் தேடாததா, கர்த்தரை சரியாய் சார்ந்து கொள்ளாததுனால இந்த விரோதம் எனக்கு வருதா அப்படின்னு செக் பண்ணணும். எல்லாத்தையும் எடுத்த உடனே புடவை வரிச்சு கட்டின்னு ஏன் இவங்க எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க, டக்குன்னு உட்காந்து சிந்தனை பண்ணு. இந்த சிஸ்டர் நல்லா தானே இருப்பான், ஏன் திடீர்னு நமக்கு விரோதமாக ஏன் இவங்க நடக்கிறாங்க, ஏன் எல்லாம் விரோதமும் வருது, நமக்கு விரோதங்கள் ஏன் வருது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில குறைவு. பாருங்க, எக்லோன் என்கிறவரை ஆண்டவர் எழுப்புறார். ஏன்னா ஆண்டவர் அதுக்கு முன்னாடி இரக்கமாக அவரை நடத்தி பார்த்தார். அவன் வந்து என்ன பண்ணுறான், ஆண்டவர் தானே மன்னிச்சிருவார், ஆண்டவர் தானே அவரை பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் நினச்சிட்டான். இப்போ என்ன செய்கிறாரு? விரோதத்தை உண்டாக்குறார். அந்த எக்லோன் அவங்களால சமாளிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அழுது ஒப்பாரி வச்சுருப்பான். தோத்திரம். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். பைபிளில் இந்த 1 ராஜாக்கள் 5:4 பாருங்கள். 1 ராஜாக்கள் 5:4. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். இது சாலமோனுடைய அனுபவம். இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கே எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? இளைப்பாறுதலை. விரோதி இல்லை, இடையூறு இல்லை. எனக்கு விரோதியே கிடையாது. ராஜாவுக்கு விரோதி இருப்பான் தானே, ஆனால் சாலமோன் ராஜாவுக்கு யாரே இல்லை, விரோதி இல்லை. அவங்க அப்பா தான் அப்பப்போ சண்டை போட்டுக்கிட்டே இருந்தார், தாவீது. அங்கே சண்டை இங்கே சண்டை. ஆனால் மகனுக்கு ஒரு விரோதமும் இல்லை, இடையூறு இல்லை. அவன் ராஜாங்கத்துக்கு விரோதம் செய்ய யாருமே இல்லை, யுத்தமே இல்லை. அவனுடைய ஆத்மா இளைப்பாறுதலாக இருக்குது. அவன் காலையில் எழும்புறான், ஆண்டவரை துதிக்கிறான், ஆராதிக்கிறான். அவனுடைய லைஃப் ஸ்மூத்தாக போகுது, ஒரு பிரச்சனை இல்லை. சில நேரம் பிரச்சனை வாழ்க்கையில் இல்லை ஒன்றுனே விசுவாசிகளுக்கு கொழுப்பு தானே ஏறுது. அங்கே சுற்றலாமா இங்கே சுற்றலாமா, ஏன்னா ஜாலியாக இருக்குதுல்ல, ஒரு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை எதுவுமே இல்லை. அதனால் அதில் கொழுப்பு ஏறி போகுது. சாப்பிட்டு 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 சாப்பிட்ட சாப்பாடு என்னமோ பண்ணுது உடம்புல. அங்கே சுற்றலாமா இங்கே பார்க்கலாமா இங்கே ஓடலாமா அப்படின்னு பார்க்குது. ஆசாவை குறித்து பாருங்கள். தனக்கு இளைப்பாறுதல் உள்ள காலத்தில் அவன் அலங்கம் கட்டி சோத்திரிக்கிறோம், வாசல்களை போட்டு தாழ்பால்களை போட்டு அவனுக்கு இளைப்பாறுதல் தான் ஆசாவுக்கு. ஆனால் கர்த்தருக்காக ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். தேவனுடைய பிள்ளையை, உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, உன்னை கர்த்தர் இளைப்பாறுதலாக வச்சிருக்கிறாருன்னா நீ அப்போ தான் அதிகமாக ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், ஊழியம் செய்யணும், ஆண்டவரை பற்றி 4 பேருக்கு எடுத்து சொல்லணும். என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன்னு நாம் ஸ்டெப்பை ராங் ரூட்டில் எடுத்துடக்கூடாது. அப்போ ஆண்டவர் பார்ப்பார், ஓஹோ உன்னை ஃப்ரீயாக விட்டா நீ இப்படி பேசுவியாப்பா, நீ ஃப்ரீயாக விட்டா உன் ரூட்டை மாற்றுவியா, நீ என் பிள்ளையாச்சே, உனக்கு பிரச்சனை வேண்டாம், உனக்கு இடையூறு யாரும் செய்யக்கூடாது, உன்னை இளைப்பாறுதலாக இருக்கணும். உங்கள் அப்பா தானே சுற்றி சுற்றி ரத்தம் படிந்த கைகளாக இருந்துச்சு, நாட்களில் நான் அப்படி செய்யணும். ஏன் ஆண்டவர் அவன் மேலே, பைபிள் சொல்கிறது சாலமோன் மேலே ஆண்டவர் சிநேகமாக இருந்தாராம்.
ஏனென்றால் அவன் ஆரம்ப காலத்தினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. 1000 பலிகளை செலுத்தினான். ஆண்டவர் கேட்டார், வாட் யுவர் டிசையர், உன் விருப்பம் என்ன என்கிட்ட கேளு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு என்னப்பா விருப்பம், நீர் தந்த இந்த ஜனங்களை ஆளுகிறதுக்கு எனக்கு என்ன கொடுங்க, ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க. கர்த்தருக்கு அந்த ஜெபம் ரொம்ப பிடிச்சிச்சு. பணம் கேட்பேன்னு பார்த்தேன், எதிரிகளினுடைய சோத்திரிக்கிற உயிரை கேட்பேன்னு பார்த்தேன், உனக்கு தேவையான மகிமையை அந்தஸ்தை கேட்பேன்னு பார்த்தேன். ஆனால் நீயோ இந்த ஜனங்களை ஆளுகிறதுக்கு ஞானம் கேட்குறியே, நீ கேட்டதையும் தர்றேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையை உனக்கு தரேன் என்று சொல்லி கர்த்தர் அவன் மேலே ரொம்ப இணக்கமாக இருந்தார். ஆகவே அவனுக்கு எங்கேயும் விரோதமும் இல்லை, எங்கேயும் அவனுக்கு இடையூறும் இல்லை. தேவனுடைய பிள்ளையே, இப்படி இருந்துட்ட உடனே சோத்திரிக்கிறோம், சாலமோன் சும்மா இல்லை, அவன் கண்ணு எங்கெங்கேயோ மேய்ஞ்சிச்சு, எங்கெங்கேயோ போச்சு. சோத்திரிக்கிறோம், உப்பரிக்கையின் மேல் என்ன செய்தான், உலாத்தினான். யாரையோ பார்த்தான், உனக்கு தேவையாப்பா, யாரையோ பார்த்து சோத்திரிக்கிறோம் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வர வச்சு அவங்க வீட்டுக்காரை போட்டு தள்ளி சோத்திரிக்கிறோம். அதெல்லாம் நான் விளக்கமாக பேச விரும்பலை. தாவீதுனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மையான காரியம் இருந்தாலும் அவன் வாழ்வில் அது ஒரு கரும்புள்ளி. தேவனுடைய பிள்ளையே, நான் சொல்லுகிறேன், அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய கொஞ்சம் அந்த ஸ்டாண்டை கீழே இறங்கிட்டான். இப்போ அவனுக்கு அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் தோய்வு வருது. இப்போ பாருங்க, இப்பொழுதோன்னு சொல்லுதில்ல, இப்பொழுதும் அவன்கிட்ட விரோதி இல்லை, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படி போயிட்ட உடனே என்ன சில வசனத்தில் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 11:6. 1 ராஜாக்கள் 11:6. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல், அதுக்கு முன்னாடி பூரணமாய் பின்பற்றினவன் இப்பொழுது எப்படி பின்பற்றல, பெர்ஃபெக்ஷன் ஃபாலோவராகவும் இல்லை. ஃபாலோ பண்ணுறான் ஆண்டவரை, ஆனால் அது பெர்ஃபெக்ஷனாக இல்லை. நிறைய பேர் சபைக்கு வராங்க, ஆனால் முழு இருதயத்தோடு தேவன் மேலே இப்போ அன்பு இல்லை. சபைக்கு வராங்க, பாட்டு பாடுறாங்க, பைபிள் எடுத்துட்டா சர்ச்சுக்கு வராங்க, ஆனால் முன்பு இருந்த ஆர்வம் இல்லை, முன்பு இருந்த பாசம் பரிவு தேவன் மேல் இல்லை. இந்த வசனத்தை பாருங்க, கர்த்தரை அவன் பின்பற்றவில்லை என்று பைபிள் சொல்ல, பூரணமாய் பின்பற்றவில்லை. அது அவனுடைய வாழ்க்கையில முதல் அடி. இரண்டாவது, கர்த்தரின் பார்வைக்கு எதை செய்கிறான், பொல்லாப்பானதை செய்கிறான். தேவனுக்கு ஒரு பெரிய ஆலயம் கட்டினவன் தான், ஆண்டவரை ஆராதித்தவன் தான், ஆண்டவரால் சிநேகிக்கப்பட்டவன் தான். ஆனால் இன்று அவன் நிலை என்ன, அந்நிய ஸ்திரீகள் அவனுடைய இருதயத்தை கர்த்தர் பக்கமாக இருந்த இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். பூரணமாய் பின்பற்றாம அவனுடைய ஜபம் குறைஞ்சிருச்சு, பைபிள் ரீடிங் குறைஞ்சிருச்சு, தேவன் மேல இருக்கிற அன்பெல்லாம் என்ன செஞ்சிருச்சிங்க, எல்லாம் குறைஞ்சிருச்சு. இங்கே 2 குறிப்பு இருக்கு. பூரணமாய் பின்பற்றவில்லை, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அதே 11வது அதிகாரம் 10ஆம் வசனம், அவர் கற்பித்த சோத்திரிக்கிறோம், அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். நாம் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். அவன் கட்டின வீடெல்லாம் கீழே விழுந்து போச்சுன்னு பார்க்குறோம். பிரசங்கத்தை எவ்வளோ கேட்டாலும், வார்த்தை எவ்வளோ கேட்டாலும், அது ஒரு பக்கம் இருந்தாலும் கை கொள்ளுகிறோமா என்று பார்க்கிறார். அவர் கற்பித்ததை ஆரம்பத்தில் கை கொண்ட சாலமோன் இப்போது கை கொள்வதில்லை. அவருடைய நியமனங்களை, அவர் நியாயப்பிரமாணங்களை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய வழிகளை, அவருடைய சாட்சிகளை அவன் கை கொள்ளாமற் போனான். கர்த்தர் அவன் மேல் என்னவானார், கோபமானார். 14ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். பார்த்தீங்களா, முன்னாடி என்ன இல்லை, விரோதி இல்லை. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லை, யார் எழும்பிட்டா, விரோதி எழும்பிட்டான். உங்களுக்கு விளக்கம் புரியுதா? அப்போ விரோதி சில நேரங்களில் நாமே காரணமாகிறோம் எழும்புகிறதற்கு. விரோதி இல்லாதிருந்த சாலமோனுக்கு யார் எழும்புறா, விரோதி எழும்புகிறான். சோத்தரிக்கிறோம். அருமையானே, பைபிள் சொல், கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதி, அவன் அக்கடான்னு கடந்த அந்த ஆதாத்தை போ, நான் அவனுக்கு கிருபை இறக்கம்லாம் கொடுத்து பார்த்தா ஒன்றும் சரிப்பட்டு வரல, நீ கொஞ்சம் கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு போப்பா, ஈட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவனை கொஞ்சம் குத்திக்கினேரு, அப்பயாச்சும் ஜெபம் பண்ணுறானான்னு பார்ப்போம். சிலர்லாம் ஆண்டவர் ஃப்ரீயாகவே விடுறதில்லை,
பிடிச்சிக்கினே இருப்பார். ஊன்னா உதவிடும், ஆன்னா உதவிடும், அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை, இந்த பிரச்சனையிலேயே வச்சுருக்கிறார் சில ஆட்கள்லாம். அதெல்லாம் அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் லெவலில் இருக்கும் தோத்திரம், இல்லாட்டினா அதை அடக்க முடியாது. நான் உங்களை சொல்ல சோத்திரம் சோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, இந்த மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு சோத்திரம், ஏன் மூக்கில் ஒரு கயிறை விட்டு அப்படி ஏன் வைக்கிறான்? மாடு மிரண்டு போகும்போது இழுக்கணும், அதுக்கு ஒரு வலி உண்டாதான் தான் அது கண்ட்ரோலில் வரும். தோத்திரம் போடணும் உங்களுக்கு ஒரு மூக்கணாங்கயிறு, அது என் கையில் கொடுத்துடணும் அந்த பொடியை. தோத்திரம் அல்லேலூயா. இழுத்துக்கினே இருக்கணும், அப்பப்போ இழுத்தா தான் அப்போ இல்லை நான் போகிறேன் வரேன், இல்லாட்டினா அது இப்படியும் அப்படியும் அது இழுக்க இழுக்க அதை வலி உண்டாகும் போது அந்த சோத்திரிக்கிற மாடு நேராக போகும். தேவனுடைய பிள்ளையை பாருங்கள், டக்குன்னு வேற ஒரு ஆளை எழுப்புறாரு. 23வது வசனம் பாருங்கள், ஒரு விரோதியை மட்டும் எழுப்புறாரு. 23, எலியதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். சோத்திரிக்கிறோம், வேறொரு விரோதி. அது மட்டும் கிடையாது. 26 சோத்திரம், சேரேதான் ஊரில் உள்ள எப்ராயிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் எரேபயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். இப்போ கூட இருக்கிறவனே அவனுக்கு விரோதியாக மாறுறான். இதுக்கு முன்னாடி இந்த விரோதியெல்லாம் வெளியிலிருந்து எழுப்புறாரு. இங்க விரோதி சாலமோனின் ஊழியக்காரன் எரேபயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாக என்ன எடுக்கிறான்? கையெடுக்கிறான். கூட இருக்கிறவனே ஆப்போசிட்டாக மாறுறான். அப்போ கூட இருக்கிறவனே ஏன் ஆப்போசிட்டாக மாறுறான்? இவருடைய ஜீவியம் குறைவாக இருக்கு. இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை கஷ்டம் வரும்போது எல்லாத்தையும் தூக்கி சாத்தா மேலே போட்டுறாதீங்க, எல்லாத்தையும் தூக்கி ஏசுனார் மேலேயும் போடாதீங்க. உங்களை முதல்ல தற்பரிசோதனை பண்ணி பாருங்க. ஏன் என் கணவர் இப்படி இருக்கிறாரு, ஏன் என் பிள்ளைகள் இப்படி, ஏன் என் குடும்பம் இப்படி அப்படின்னு முதல்ல நம்மளை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். எடுப்பில் கண்ணெல்லாம் செவந்து போய் நான் இனி பைபிள் படிக்க மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இப்படி சொல்லி தான் வீணாக போனோம். நம்மளை தான் முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆனால் தாவீது சொல்கிறான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பாரும் ஆண்டவரே. அப்போ தாவீதுக்கு தெரியலையா? சில நேரம் நம்முடைய பார்வைக்கு சில மிஸ்டேக் நமக்கு மிஸ்டேக்காக தெரியாது. மனுஷனுடைய பார்வைக்கு செம்மையாய் தோன்றுகிறதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பான கந்தையா இருக்குது. என் பார்வைக்கு அது நல்லது, ஆனால் கர்த்தர் சொல்ற ஐயோ எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காதுன்றார். நம்ம பார்வைக்காக வாழக்கூடாது, அவருடைய பார்வை, அவருடைய பார்வையில் நம்ம டெஸ்ட் பண்ண வைக்கணும். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரிப்படுத்தினா யாத்திராகமம் 23 வசனம் 22 இப்படி சொல்லுது, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு. எப்படி கேட்டு? பிரசங்கம் கேட்கும் போது நிறைய பேர் கரெக்டாக கேட்கறது இல்லை. அங்கே திரும்பி பார்த்துக்கின்னு, இங்கே திரும்பி பார்த்துக்கின்னு, செல்ஃபோனை நோண்டிக்கின்னு, குறிப்பு எடுக்கிறேன்னு, படம் வரைஞ்சிக்கின்னு நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. உங்களை சொல்லலை சோத்திரம். சில நேரம் சர்ச்சில் அப்படி உட்காந்துருப்பாங்க. அப்படியே சில சகோதரிகள் ரொம்ப ஆண்டவரோடு உறவாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் தூங்கின்னு இருக்கும், அது நமக்கு தெரியாது. கேட்ட தியானத்தில் இருக்கிறார்கள் அவர்கள். அந்த முக்காடை கொஞ்சம் லைட்டாக அப்படி கீழே இழுத்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. அவங்க கண்ணை திறந்துருக்கிறாங்களா, மூடி இருக்கிறாங்களா? ஆண்கள் தான் பாவம், அவங்களுக்கு அந்த ஆப்ஷனே கிடையாது. அவங்க தூங்குனா பட்டவர்த்தனையாக தெரியும். சோத்தரிக்கணும். அல்லேலூயா. இந்த முக்காடு சகோதரிகளுக்கு ஒரு பெரிய கேடகமாக ஒரு நேரத்தில் இருக்குது. சோத்திரம். சட்டுன்னு கீழே கொஞ்சம் ஒரு சிலலாம் ரொம்ப இறக்கிட்டாங்கன்னா அது டேஞ்சர் தான். ரொம்ப இந்த நெத்தியை விட்டு ரொம்ப கீழே இறங்கிடுச்சுன்னா அவங்க என்னமோ பண்ணுறாங்கோ அப்படின்ற மாதிரி இருக்குது. தோத்திரம். அல்லேலூயா. சரி, அப்படி இருப்பாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, நீ சோத்திரிக்கிறோம் அவருடைய வாக்கை நன்றாய் கேட்டு. ஒன்று, அப்புறம் நான் சொல்வதை எல்லாம் செய்வான். என்ன எல்லாரும் சொல்லுங்கள், அவருடைய வாக்கை கேட்கிறவர்களாக அல்ல. இது என்னமோ மீன் கடையில் சொல்கிற மாதிரி இருக்குது. நல்லா கவனிங்க. அவருடைய வாக்கை கேட்கிறவர்களாக அல்ல, அவருடைய வாழ்க்கை நன்றாய் கேட்க வேண்டும். அவர் சொல்லுகிறதை செய்கிறதல்ல, அவர் சொல்வதையெல்லாம் செய்ய வேண்டும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கேட்கிறத நல்லா கேட்கணும், செய்யறத எல்லாம் செய்யணும். ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம்.
கேளுங்க செய்யுங்கன்னு ஆண்டவர் மொட்டையா சொல்லலை. எப்படி சொல்றாரு பாருங்க, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு கவனமாய் கேட்டு, அப்புறம் நான் சொல்லுகிறதை ஒரு சிலதை செய்தால், அப்படி இல்லை, அவர் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில், இஃப் யூ டூ, அதெல்லாம் செய்தால் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும், உன்னை விரோதிக்க வரானே அவனுக்கு நானே விரோதியாயிருப்பேன். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்போ சில நேரம் என் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லைன்னா விரோதம் வருது. என் ஆவிக்குரிய வாழ்க்கை பெர்ஃபெக்டா இருந்தா, எனக்கு விரோதமா ஒருத்தன் வந்தா நான் விரோதம் பண்ண வேண்டியதில்லை, கர்த்தரே அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கோடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். அல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். அல்லேலூயா. நான் வேக வேகமாக போகிறேன். 3வது குறிப்பு, எல்லா காரியமும் எனக்கு விரோதமாய் நடக்கிறது. இது ஒரு விரோதம். இப்படி ஒரு 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 சூழ்நிலை வரும் வாழ்க்கையில். சில டைமில் எல்லாமே எனக்கு விரோதமாக இருக்கே அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. சோத்திரம். ஆதியாகமம் 42:36 இப்படி சொல்லுது, அவர்கள் தகப்பனாகிய யாக்கோப்பு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளை அற்றவன் ஆக்குகிறீர்கள். யோசேப்பு இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனும் கொண்டு போக பார்க்கிறீர்கள், இது எல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். சில நேரங்கள் நம்முடைய லைஃப் அப்படி இருக்கும். கர்த்தரை சேவிக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை நம்பி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் என்ன எல்லாம் எனக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. நான் ஜெபம் பண்ணுறேனே, வேதம் வாசிக்கிறேனே, ஊழியம் செய்கிறேனே, எனக்கு தெரிந்த வரைக்கும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் சரியாக செய்யகிறேனே, ஆனால் எனக்கு சாதகமாக நடக்கலையே, எல்லாம் விரோதமாகவே நடக்குது, எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கே, எல்லாம் அகைன்ஸ்டாக இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இங்கே யாக்கோப்புடைய வாழ்க்கையில் சொல்கிறாரு, யோசேப்பையும் இல்லை, அவள் ஏதோ ஒரு மிருகம் அடிச்சிருச்சின்னு சொல்லிட்டீங்க. நான் 12 பிள்ளை பெற்றேன், ஆம்பளை பிள்ளை, அதில் சோத்தரிக்கிறோம், தீனால் ஒரு மாதிரி போயிட்டான். 12 பிள்ளைகளை சோத்தரிக்கிறோம். நான் ரொம்ப நேசித்த யோசேப்பு எங்கே இருக்கிறான், அவன் செத்தானா இருக்கிறானான்னு தெரில, ஒரு பிள்ளைனை இழந்துட்டேன். தானியம் வாங்க உங்களை எகிப்துக்கு அனுப்புனா அங்கே போய் என்னமோ சொல்லி சிமியோனை பிணை கைதியாக வச்சுட்டு இன்றைக்கி 9 பேர் தான் என்ன செஞ்சுருக்கீங்க, வந்திருக்கிறீங்க. இப்போ மறுபடியும் தானியம் வாங்க போனால் நான் கையில் ஆறுதலாக வச்சுருக்கிற பென்யமீனையும் கூட்டிகிட்டு போனால் தான் நாங்கள் போவோன்னு என்ன செய்கிறீங்க, கூப்பிட்றீங்க. என்னடா நடக்குது, எல்லாமே எனக்கு விரோதமாக நடக்குது. சிமியோனை காணோம், யோசேப்பை காணோம், பென்யமீனையும் கூட்டிகிட்டு போகிறீங்களே, இப்படி கூட்டிகிட்டு போய் என்னை பிள்ளையற்றவனாக ஆக்க பார்க்குறீங்களா, என்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்க பார்க்குறீங்களா? ஆனால் உண்மையிலேயே யாக்கோப்புக்கு விரோதமாக ஒன்றும் நடக்கலை, தோற்றம் அப்படி நடக்குது. ஆனால் அங்கே இருக்கிற யோசேப்பே, கர்த்தர் அதிகாரியாக வச்சிருக்கிற யோசேப்பே யாக்கோப்பின் மகன்தான். அல்லேலூயா. நான் கேட்குறேன்,
சோத்திரிக்கிறோம். இந்த யோசேப்பருடைய கண்காணிப்புக்குள்ள அங்கே சிமியோன் இருந்தானே, என்ன கஞ்சியும் தண்ணியுமா குடிச்சிருப்பான். அவன் அங்கே சிறையில் இருக்கிறான்னு தான் இவர் யோசிக்கிறார் ஒழிய, அவன் சிறையில் மாப்பிள்ளை மாரி இருக்கான்னு இவருக்கு தெரில. அவன் பென்னியமீனை கூப்பிடுறதுக்கு காரணம் அவனுக்கு ரெட்டிப்பான பங்கை கொடுக்கறதுக்கு அவன் கூப்பிடுறான். அல்லேலூயா. ரெண்டாவது அங்கே அப்பாவை பார்க்க அவன் அவ்வளோ விரும்புகிறான். ஆனால் உள்ள பார்த்தா எல்லாம் யாக்கோப்புக்கு சாதகமாக தான் நடக்குது. ஆனால் அவன் பார்வைக்கு விரோதமாக தெரியுது. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளை கர்த்தரோடு பேசுறாரு. சில காரியங்கள் உனக்கு விரோதமாய் நடக்கிறது போல இருக்குது, ஆனா அது விரோதம் அல்ல. கர்த்தர் உனக்கு சாதகமாகவே செய்கிறார். உன் பிள்ளைகளுக்கு சாதகமா தான் செய்யறாரு. உன் குடும்பத்துக்கு சாதகமா தான் நடக்குது. உன் வாழ்க்கைக்கு சாதகமா தான் நடக்குது. ஆனா இன்னைக்கு அது விரோதம் போல தெரியலாம். இன்னைக்கு அது உனக்கு அகைன்ஸ்டா தெரியலாம். ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும், எல்லாம் உனக்கு ஆதரவாய் அனுகூலமா இருக்கும். அல்லேலூயா. ஒரு காலத்தில் இதே யாக்கோபு சொன்னா, இந்த யோசேப்பை நான் பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஐயோ, எனக்கு விரோதமா தான் நடக்குது நான் எண்ணிக்கிட்டு இருந்தேன். விரோதமா அல்ல, கர்த்தர் அதை எல்லாம் ஆசீர்வாதமாக்கினார். நான் இழந்ததை எல்லாம் திரும்ப தந்தார். சோத்திரிக்கிறோம். என் வாழ்க்கையில தேவன் எனக்கு விரோதமா அல்ல, எல்லாம் சாதகமாகவே செய்தார். தேவனுடைய பிள்ளைகளே, சில காரியங்கள் நமக்கு விரோதமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சோத்திரிக்கிறோம், அது நமக்கு சாதகம்தான். ஹல்லேலூயா. அருமையான தாவீதுனுடைய வாழ்க்கையில் பாருங்க, சோத்திரிக்கிறோம். இந்த காரியங்களெல்லாம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். 2 சோத்திர சாமுவேல் 12வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னார். 14 இப்படி சொல்லுது, ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாக இருந்தபடியால். இந்த வேர்ட்ஸை கொஞ்சம் கவனிங்க. இந்த காரியத்திலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ என்னவா இருந்துட்ட, காரணமா இருந்துட்ட. விசுவாசிகள் ஒன்று சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க செய்கிற செயல்பாட்டால் கர்த்தருடைய நாமம் தூஷிக்காம இருக்க பாருங்க. நீங்க செய்கிற காரியம் பைபிள்னு சொல்லிச்சு, ஆண்டவர் பிள்ளை இருந்தது, இயேசுநாதர் பிள்ளை இருந்தது, அவங்க இப்படி பேசலாமா, அவங்க இப்படி செய்யலாமான்னு உங்களால் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்காதபடி நடக்கணும். தாவீதனுடைய ஹைலைட்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் பத்சேபாள் விஷயத்தில் தவறு செய்ததினாலே எல்லாரும் தேவனை தூஷிப்பதற்கு தாவீது காரணமாயிட்டான். என்னடா ஆண்டவருக்காக இவ்வளோ இருந்தான் போனான் வந்தான்னு சொன்னாங்க, அவனே இப்படி பண்ணிட்டான். அவன் பேர் எப்படி போகிறதில்ல, அவன் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கிறதுக்கு எப்படி இருந்துட்டான், காரணமாக இருந்துட்டான். சபையிலையும் சரி வீட்லேயும் சரி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. பக்கத்தில் யார் இருக்கா, நான் என் கோபத்தை வேகமாக காட்டுறது, அந்த நேரம் உங்கள் டென்ஷனை இறக்கிறதுக்கு நீங்கள் முயற்சிக்கலாம். நீங்கள் கத்திட்டு போயிடுவீங்க, நல்ல கேள்வியை கேட்டு போயிட்டேன்னு போயிடுவீங்க. ஆனால் அங்கே தேவனுடைய நாமம் தூஷித்துட்டு நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம். 4 பேர் சொல்லுவாங்க, என்ன இவ்வளோ ஜபம்ன்றாங்க, இவ்வளோ ஆவிக்குரிய வாழ்க்கைன்றாங்க, யார் இருக்கிறா எவங்க இருக்கிறான்னு பார்க்காம இப்படி பேசுகிறாங்க, இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க, இவரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளையா அப்படின்னு உங்கள் தெருவில் உங்களை யாரும் சொல்லாமல், உங்களை பார்க்கிற உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் யாரும் உங்களை அப்படி சொல்லிவிடாமல், உங்களுடைய காலேஜில் அப்படி யாரும் உங்களை சொல்லிவிடாமல், உங்களுடைய ஸ்கூல் படிக்கிற காலத்தில் அப்படி சொல்லிவிடாமல் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும். என்னுடைய வாட்ஸ்அப்பில் நான் ஸ்கூல் படித்த காலத்தில் சோத்திருக்கிறோம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. இப்போ குரூப்பாக தான் பண்ணுறாங்களே, அதில் 2 ஃப்ரெண்ட்ஸுங்க பேசிக்கிறாங்க. என்னமோ சொல்லுவாங்க, அவங்களுடைய ஸ்கூல் படிக்கிற காலத்தெல்லாம் பேசுகிறாங்க. நான் அதுக்குள்ளெல்லாம் போயிட்டு இது போடுறது கிடையாது. சோத்திரம், எனக்கு அதுக்கு டைமும் கிடையாது. என்ன போடுறான்னு தெரியாது. ஒரு வாய்ஸ் மெசேஜ், அவன் லண்டனில் இருக்கிறான், என் கூட படித்தான் ஒருத்தவன், அவன் இங்கே இருக்கிற ஒருத்தனோட வாட்ஸ்அப்பில் பேசுகிறான். சோத்திரம், ஏமா அந்த நித்திய ஜீவதாசை நம்ம பேச மறந்துட்டோம். அந்த நித்திய ஜீவதாசருக்கு மாதிரி எப்போ பார்த்தாலும் ஏசுனார் பாட்டே பாடின்னு இருப்பான்யா, எல்லாருக்கும் புதிய ஏற்பாடு கொடுப்பான். அப்போல்லாம் நமக்கு இந்த மதம் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் அவன் மோளடிக்க கற்றுக் கொடுத்தான், பாட்டு பாடுவான், நம்ம ஸ்கூல்லலாம் அவன் தான் முக்கிய பாடலாம் பாடுவான் இப்படின்னு அந்த வாட்ஸ்அப்பில் இன்னொருத்தவனுக்கு பழைய கதையெல்லாம் நினைவு விட்டான். அப்போ என் பேர் அதில் வருது. அப்போ கூட அவன் ஒரு பாட்டு பாடினான், இன்றைக்கி ஞாபகம் இருக்குது, அழைக்கிறார் அன்பு உள்ளம் கொண்ட அண்ணல் இயேசு. அவன் பாடுறாங்க வாட்ஸ்அப்பில், அது இன்னும் எடுத்து வச்சுக்கிறேன். அவன் 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 பேர் பன்னீர்செல்வம்.
அவன் எங்கே இருக்கிறான்? தோத்தரிக்கிறான், லண்டனில் இருக்கிறான். இது நான் பாடினது நான் 4வது படிக்கும்போது, 5வது படிக்கும்போது, 6வது படிக்கும்போது பாடியிருப்பேன். அவன் இந்து மார்க்கத்தை சேர்ந்தவன். அந்த பாட்டை ராகமாக பாடுறாங்க. எனக்கே ஆச்சரியம். ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நாங்கள் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். இத்தை பேசுவான் அத்தை பேசுவான்னு இல்லை. நம்முடைய தெருவில் நம்மை குறித்து என்ன சாட்சி? நம்முடைய வீட்டில் நம்மை குறித்து என்ன பேசுகிறாங்க? சோத்திரம் கொஞ்சம் கவனிக்கணும். நம்மால் ஆண்டவுடைய நாமம் மகிமைப்படணுமே ஒழிய நம்மால் ஆண்டவுடைய நாமம் தூஷிக்க இடமா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது தூஷிக்க நீ காரணமாக இருந்தபடியால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போனான். அப்போ ஒரு விரோதம் நடக்குது தாவீதுக்கு விரோதமாக. அப்போது சில இப்போ யாக்கோப்புக்கு நடந்த விரோதம் பார்த்தீங்கன்னா அது விரோதம் மாதிரி இருக்குது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே தாவீது அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான், விரோதம் நடக்குது. நான் சொல்கிறேன், இதையும் பேசுகிறேன் அதையும் பேசுகிறேன். சில நேரங்களில் செய்தியை கேட்குறோம், என்ன கேட்குறோம், சில நேரம் கோபத்தில் யார் பக்கத்தில் இருக்கிறா, நம்ம பக்கத்து வீட்டில் ஆட்கள் இருப்பாங்களே, அவங்க என்ன நினைப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமையான பைபிள் எடுத்துகிட்டு போகிறாங்க, சண்டை போடுறாங்களே, சத்தம் இப்படி வருது அப்படின்னு நினைக்க மாட்டாங்களான்னு யோசிக்கணும்ல. சில நேரங்களில் நியாயமான காரணமாக கூட இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அடக்கி கொள்ள பார்க்கணும், முயற்சி எடுக்கணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனிக்கணும். நீங்கள் 2 சாமுவேல் 16வது அதிகாரம், 2 சாமுவேல் சோத்திரிக்கிற 16வது அதிகாரம் 5, 9, 10 ஆகிய வசனத்தை பாருங்கள். தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாகிய கேராவின் குமாரன் சிமேயி என்னும் பேருள்ள மனுஷன் அங்கே புறப்பட தாவீதை என்ன சொல்லிட்டே வரான்? விரோதமாக நடக்குது இல்லை, அவனை தூஷிக்கிறான். அப்படியானே இப்படியா ரத்த பிரியனே மண்ணா போவன்னு மண்ணை வாரி விடுறான். 9ஆம் வசனம் பாருங்க, சோத்திரிக்கிறோம். அப்போது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்தனாய் ராஜாவாகிய என் ஆண்டவன் தூஷிப்பானே, நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதுக்கு ராஜா, செரியாவின் குமாரனே, எனக்கும் உனக்கு என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தரே அவருக்கு சொன்னார். ஏன்னா என் ஜீவியத்தில் குறை இருக்கு, அவே கர்த்தர் அனுமதி கொடுத்துட்டாரு. என்னதான் நான் திருத்த பார்க்கணுமே ஒழிய தூஷிக்கிற அவன்கிட்ட நான் பேசி என்ன பண்ணது? சரியாக வேண்டியது நான். ஒரு இடத்துல தாவீது சொல்வார், இந்த ஆடுகள் என்ன செய்தது? தப்பு பண்ணவன் நான் தானே. இன்னைக்கு இந்த உணர்வு இருக்கணும். தூஷிக்கிற ஆளை நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி இவங்க ஏன் என்னை இப்படி பேசுகிறாங்க, அப்போ என்கிட்ட என்ன குறை இருக்குது, அதை நம்ம திருத்துக்கினா தூஷிக்கிறவன் நம்மளை நேசிக்கிறவனா அவன் மாறிடுவான். மெயின் சுவிட்சே நம்மள்கிட்ட தான் இருக்குது, ஜபம். நீ மறுபடியும் திரும்ப கத்தடத்துல சரியாய் மனம் திரும்புவாயானால், உன் ஜபம் சரியாக இருக்குமானால், உன் வேத வாசிப்பு சரியாக இருக்குமானால், உன்னுடைய உண்மை சரியாக இருக்குமானால், உன்னுடைய உத்தமம் சரியாக இருக்குமே ஆனால் கர்த்தர் எல்லாம் உனக்கு என்னவாய் மாற்றுவார்? சாதகமாய் மாற்றுவார். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 6, 7 பாருங்கள், சோத்திரிக்கிறோம். அதில் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அதோனி பேசேக் ஓடிப்போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை காலின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள். அப்போது அதோனி பேசேக் 70 ராஜாக்கள் கை கால்களில் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜன் கீழே விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள், அங்கே அவன் செத்து போனான். இது தேவ ஜனங்களுக்கு தேவன் பண்ணின யுத்தத்தை காட்டுது. இது அதோனி பேசேக்கிறவன் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக என்ன செய்தவன்? வந்தவன். அவர்களுக்கு விரோதமாய், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் வந்தவனுக்கு தேவன் இவர்களுக்கு சார்பாக இருந்து அவனை விரோதித்தார். என்ன செய்தானோ அதை திரும்ப என்ன செய்தார்கள்? இவள் செய்தார்கள். இதை பார்க்குறது சாதகமான காரியம். ஏனென்றால் யூதா முதலில் எழும்பினான், ஆகவே அங்கே ஒரு வெற்றி வருது. நீங்கள் கர்த்தரை சரியாய் துதிக்கிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய், அவருக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு நபராக நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் பக்கமாய் நின்று கர்த்தர் யுத்தம் செய்வார். ஆமென்னு சொல்லுங்க. நான் எல்லா காரியத்தையும் நான் கதம்பமாக அங்கொன்றும் இங்கொன்றும் நமக்கு சாதகத்தையும் பேசியிருக்கிறேன், பாதகத்தையும் பேசியிருக்கிறேன். தேவன் என்ன செய்கிறார் என்றும் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய குறைவு என்ன என்பதை எனக்கெல்லாம் இந்த
இந்த டைமே எனக்கு போதாது பேசுகிறதுக்கு. நான் வேகமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சோத்திருக்கிறோம். நீங்கள் வீட்டில் போயிட்டு அந்த யூடியூப்பில் திரும்பி வந்தீங்கன்னா அவைகளை தியானிங்க, உடைய குறைவுகளை அறிக்கையிடுங்க. கர்த்தர் நம்மை மறுபடியுமாய் சீர்படுத்தி நமக்கு விரோதமாக இருக்கிறவைகளை நமக்கு சாதகமாய் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா.